உங்கள்ட்ட விளையாட்டு ஐயா என்ன சொல்லிக்கிறேன்னு பார்க்க எங்களுக்கு காலங்கள் உங்களுக்கு ஆர்வம் இல்லையோ எங்களுக்கு அந்த ஆசிரியத்தை பார்த்தோன்னா ஆர்வம் வலம்புரி அவர்ல அவ்வளவு பற்று அவர்ல நாங்கள தான் நோட் பண்ணி வலம்புரி ஆசிரியர் தலையங்க போட்டு அதுக்கு கன பேர் பாக்கினோம் என்ன விரும்பி பாக்கினோம் பாருங்க. இன்றைக்கு இதுல முதல் கிடக்குறது என்னண்டு கிடக்குறது சொல்லுவாப்போம் அறிஞர் திருவள்ளுவர் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி பாத்தியோ மலையை நம்பி அதைத்தான் சொல்றேன் அதை சொல்லுறேன் மன்னவன் கோல் நோக்கி அப்ப மன்னவன் சரியா ஆட்சி செய்தான் மும்மாரி மழையும் பெய்யும் என்று சொல்றோம் வந்து உதைக்குது. தமிழ் அரசியல் தரப்புகளின் ஒற்றுமை உடனடி சாத்தியமா கேள்விக்குறியா? நடந்து முடிந்த பொது தேர்தல் நம் அரசியல் தரப்புகளுக்கு தக்க பாடம் புகட்டியுள்ளது. அந்த பாடத்தை நாம் தமிழ் மக்கள் மிகவும் நிதானமாக கற்பித்துள்ளனர். நைஸா கற்பிச்சு போட்டு இருக்கணும், ஒன்றும் தெரியாம எங்கிட்ட பாதையில்னா வச்சு செய்து விட்டாங்க. அதே நேரம் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தரப்பும் இப்பாடத்தை கற்றுக்கொண்டதா என்றால் நோ 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 இல்லை. அப்போ அந்த சில பொடிகள் இருக்கும் பார்த்தீங்க படிப்பிச்சு பேர் எனக்கு எங்க பாப்பா 7 மண்டா உன்னா 7 மண்டா எனக்கு விளங்கப்படுத்தி பாரு இட்டுப்பாங்க முரட்டானவள் அந்த கேதானே எங்க பாப்போம். சில அரசியல் தரப்புகள் புலம்பெயர் அமைப்புகளின் தட்சணைக்காக தேர்தல் களத்தில் நின்றவை பாத்திய விளையாட்டு. எனவே அவற்றின் நோக்கம் தட்சணையை அன்றி வேறில்லை. இதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த அரசியல் நின்றைய பற்றி இந்த என்னடா யூடியூபர்ல அந்த தமிழ் அடியான் என்று இருக்கிறார், அவர் நல்ல கருத்துக்கள் சொல்லுவார். நானே பார்த்தேன். அவர் சொன்னார், இந்த அரசியல் வர விரும்புகிற யுவதிகளோ இளைஞர்களோ இப்பவே துவங்குங்க, உங்களோட குழுவலா சேர்ந்து மக்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க செய்து கொண்டு போங்க. இது தேர்தல் வர திடீரென்று குதிச்சால் எங்களுக்கு ஆரண்டே தெரியாது. நீங்கள் வந்து நின்று போட்டியில நின்றால் நாங்கள் யாருக்கு போடுறது ஒன்றும் தெரியாம தோத்து போறோம். இப்ப பாருங்க ஆர் கேட்டுன்னு தெரியல, இப்ப இங்க இருக்கணும்னு தெரியும். ஆரம்பத்துல அர்ஜுனா வந்து அந்த இதெல்லாம் சொல்றேன் முருகன் நானும் இப்ப காட்சி கொண்டு இருக்கிறோம். சில இடங்களும் உங்களோட கேட்போம் வாக்கு போட சொல்லி கேட்டேன் போடுவீங்க. அப்ப இந்த 2 ரூபாயும் இப்ப லட்சம் கேட்க துவங்கிட்டுது. தெரியும் தெரியும் ஏன்னா 2-3 வேலைகளையும் செய்தது பூரா கேட்டா தெரியாது. ஒவ்வொரு சின்னம் வந்து இதுவரைக்கும் எனக்கே எத்தனை சின்னம் என்ன சின்னம் தெரியாது, ஆக்களே தெரியாது. அப்படி இருக்காதேங்க அரசியல குறிச்சனீங்கள். நீங்கள் அந்த 9 பேர் இருக்கிறீங்க ஒரு குழுவில். இப்ப சேர்ந்து மக்களுக்கு இந்த வெள்ளம் வேணும் கொடுங்க, யார்கிட்டையும் வாங்கி உங்கள்ட வேண்டாம், யார்கிட்டையும் வாங்கி கொடுங்க, உதவி செய்ய கிளம்பி இருக்கணும். ஏன்னா போய் நின்று பாலங்களை சரி ஆக்களோட சேர்ந்து பட்டி விடுங்க. அப்படி செய்யுங்க. மக்கள் சேவைக்கு ஆசைப்பட்டு எனக்கு தேர்தல் சும்மா இருந்து வீட்டுக்கு இருந்தோடு நோட்டீஸ் அடிச்சு அதெல்லாம் தேவையில்லையப்பா. அது ஒட்ட தேவையில்லை. வடிவா செய்தான். மாறாக நான் அவர் வடிவா சொன்னார் அந்த தமிழடியா, அவர் ஒரு ஆறுதலா கதைப்பேன். நல்லா இருக்கு. மாறாக நாம் அவர் எங்களுடைய பார்க்கிறாரு, ஏன்னா நாங்களை பற்றி பார்க்கிறோம். மாறாக நாம் இங்கு குறித்து வைப்பது தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் ஏதோ ஒரு வகை பங்குடன் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டும். அது எங்க வர இது ஒரு புறம் இருக்க, தமிழ் அரசியல் தரப்புக்குள் ஒன்றுபட வேண்டும் என்ற தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஒரு புதிய அரசியல் பரிணாமம் நம் தமிழ் அரசியலில் முகிழ்ந்துள்ளது. என்னன்னு பார்ப்போம். இவ்வாறான அரசியல் நிலைமை கண்டு நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதே நேரம் தமிழ் அரசியல் தரப்புகளிடையே ஏற்பட்ட ஒற்றுமையினமே தமிழர் அரசியலில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு காரணம் என்ற கருத்து நிலையில் தமிழ் அரசியல் தரப்புக்குள் ஒற்றுமைப்படுவதுதான் ஒற்றைய வழி என்ற நிலைப்பாடும் இப்போது பொருத்தமற்றது. இப்ப ஒன்றுமில்லை, என்ன நடந்தாலும் ஒற்றுமையான ஏதோ ஒன்று நடக்குதுதானே. இவ்வாறு நாம் கூறுவது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். என்னோட ஆசிரியர் இப்படி சொல்லி நானும் ஒரு யோசிச்சு நான் தான் பாப்போம் பின்னுக்கண்டு பார்த்தேன். ஆனால் தமிழ் அரசியல் தரப்புகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவது என்பது சாதாரண விடயமில்லை. அதுதான் கல்லில நேரிச்சு போடலாம், எங்களை உச்சிக்கவே இல்லை. அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் தமிழ் அரசியல் தரப்புக்குள் ஒற்றுமைப்படுவதற்கு இருந்த சூழமையும் தற்போது இருக்கின்ற சூழமையும் ஒன்றல்ல. அப்போது தமிழ் கட்சிகள் தமக்குள்ளேனும் வலுவான பிணைப்பை ஒற்றுமையை கொண்டிருந்தன அதுக்குள்ளேயாகும். ஆனால் இப்போது ஒரு கட்சிக்குள்ளே எல்லாம் பிரியும் இல்லையே. ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்குள்ள 10 பேர் 10 பேரும் பலமா இருந்தோம்.
இப்ப 10 பேரும் 10 பிரிஞ்சிட்டாங்க நேரம். ஆனால் இப்போது ஒரு கட்சிக்குள்ளேயே பிடுங்குபாடுகள் தொடங்கிவிட்டன. அதிலும் நடந்து முடிந்த பொது தேர்தல் அந்த பிடுங்குபாடுகளை வைரம் பாய்ச்சி விட்டது என்றே கூற வேண்டும். இறுக்கி வச்சது. எனவே எடுத்த எடுப்பில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமைப்படுவது என்பது சாத்தியமாகாது. அவ்வாறான ஒரு ஒற்றுமையை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள போவது உங்களை நம்பலாத ஒற்றுமை. உங்களை நம்பலாது. இந்த அவன் என்ன வச்சு இந்த காமெடி கீமெடி பண்ணாது என்ன இந்த மக்களை வச்சு காமெடி கீமெடி பண்ணி விட்டுறாங்க. ஆகவே யதார்த்த பூர்வமாக சிந்திப்போமாயின் இப்போது இருக்கின்ற நிலைமையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடன் மற்றும் சர்வதேச சமூகத்துடனும் சந்திப்புகளையும் பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவதற்கென ஒரு பொதுக்குழு ஒன்றை அமைப்பதே பொருத்தமா. சரியா, பொதுவாக கற்றறிவுள்ளவர்கள், ஏன்னா அறிவு சார்ந்தவர்கள், ஏன்னா கல்வியாளர்கள், ஏன்னா அவையை சேர்த்து அவர் சொல்றோம். இவ்வாறு அமைக்கப்படும் குழுவில் தமிழ் புத்திஜீவிகள், நாங்கள் புத்திஜீவிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சரி, தமிழ் அரசியல் பிரமுகர்கள் பிரதிநிதித்துவம் பெற முடியும். அவ்வளவு செய்தாலே காணும். என்ன கொஞ்சம் அரசியலும் தெரியத்தானே வேணும். இந்த குழுவை இனப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் தொடர்பில் அரசு உயர்மட்டத்துடனும் இதர தரப்புடனும் கலந்துரையாட வேண்டும். ஏனென்றா எங்களை ஆக்கள் ஒற்றுமைப்பட்டால் இவங்கள் அன்றாம் ஐயாவோட கதைப்பும் வாங்கொண்டு இரவைக்கு கூப்பிட்டு கதைக்க அதில் ஒன்று வராது. ஒன்று அங்கே நிற்கிறோம், ஒன்று இஞ்ச நிற்கிறோம், ஒன்றும் வராது. இதுக்குள்ள குழப்படிக்கலாம். அப்போ இப்படி ஒரு அமைப்பை துவங்கி விட்டால் அவையெல்லாம் கதைச்சு நேர போய் கதைக்கலாம். இதுதான் சந்தர்ப்பம். 5 வருஷத்துக்கு பிறகு எப்படி மாறுதுன்னு தெரியாது இந்த நாடு. இதுக்குள்ள நாங்கள் காற்றுள்ள போது தூற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். இதுக்குள்ள நாங்கள் இடர்பட்டோண்டு சுழகுங்க தடியங்கன்னு தெரியக்கூடாது இல்லையே. இதற்கான ஏற்பாட்டை செய்வதனூடாக தமிழ் தரப்புகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி எமது இலங்கை நீ பார்க்கறது நல்லந்தானே என்ன தமிழ் கொண்டு நட்டுவோம் எனக்கு எமது இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். இதுவே சாத்தியமானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான வழிமுறை ஆகும். நல்லொரு விளக்கம் மக்களே. ஆசிரியர் தந்திருக்கிறார். இவரையே அதுல தெரிஞ்சு விட்டா நல்ல இல்லையே, இவரையே தலைவராக விட்டால் விஷயம் போடும். இதுக்குள்ள நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம். வலம்புரி ஆசிரியரையும் இதுக்குள்ள உறுப்பினரா இவரையே தலைமைத்துவம் பண்ண வச்சு இவருக்கு பின்னால புத்திஜீவிகள் சேர்ந்து செய்தால் நல்லா இருக்கும் இல்லையே. அவர் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதங்களுக்கு அவற்றை கருத்துக்கள் எல்லாம் வரவேற்கத்தக்க விடயங்கள் மக்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்றாரு இல்லையே. அவரையும் இதுக்கு சேர்த்து கொள்வது மிகவும் நல்ல. வெகு விரைவில் இந்த புது அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அன்ற அரசாங்கத்தில் செய்து கொடுக்கும். 5 வருஷத்துக்கு போது இந்த நடக்கணுங்கிறது சரியா இல்லையே. அப்ப இதை கூறி நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி வணக்கம்.